சார் ஒரு 4 பேர் வந்தா சார் திருக்குறளை எங்களுக்கு நடத்துங்கன்னா விடப்படாத ராகம்லாம் பிடிச்சிட்டேன். ஞாயிற்றுக்கிழமை இந்த கோயிலில் வச்சு நடத்துவோம்னு சொன்னா 49 பேர் சேர்ந்துட்டான் சார். நான் சொன்னேன் முதல்ல போய், அப்பா இது கிளாஸ் டெய்லி என்ன பண்ணணும், வாரம் நீங்க என்ன பண்ணணும், 10 மணிக்கெல்லாம் இங்க இருக்கணும். 49 பேர்னா சரியா 49 பேரும் வரணும். எல்லாம் ரொம்ப விவரமா சொன்னேன். முதல் வாரம் கடவுள் வாழ்த்து அதிகாரம் நடத்தியாச்சு, 49 பேர் வந்துட்டான். அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா சார் பார்க்குறேன், மறு வாரம் 13 பேர் தான் வந்திருக்கான். நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், எந்த வேலையும் விட்டுட்டு இதுக்கு வரணும். அதனால இன்னைக்கு நீங்க வந்துட்டீங்க, வகுப்பு நடத்துறேன். அடுத்த வாரத்துலேருந்து உங்களுக்கு வகுப்பு கிடையாது. நீ செவுத்தி கண்ணுன்னு என்னுடைய பெரியவர், அவர் என்ன பண்ணாரு, தம்பி இருங்க, இந்த பயலுவ வரலைங்கிறதுக்காக வேண்டி நீங்க இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. உங்களுக்கு என்ன கூட்டம் வேணும் அதானே, அடுத்த வாரம் நீங்க வந்துருங்க, கூட்டத்தை சேர்க்கறது ஏன் வேலைன்ட்டு. சனிக்கிழமை அன்னைக்கு பார்க்குறேன், ஒரு போர்டு வச்சிருக்காரு சார் கோயில் வாசல். இந்த கோயில் பிரகாரத்தில் திருக்குறள் வகுப்பு நடைபெறும். நடத்துபவர் புலவர் சண்முக வடிவேல், அனைவரும் வருக. போர்டு போட்டுட்டு கீழே எழுதியிருக்கிறார், விநியோகம் சர்க்கரை பொங்கல் புளியோதரை. சரி, இன்னும் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு போகலான்ட்டு போனா உள்ள எனக்கு போறதுக்கு வழி இல்லை. 100 பேர் உட்கார இடத்துல 200 பேர் உட்காந்து அப்படி போட்டு நெருக்கி ஒருத்தன் தொட மேல ஒருத்தன் வச்சு இப்படி உட்காந்துருக்கான். போய் சொன்னேன், கொஞ்சம் இடம் விடுங்கப்பா, நான் உள்ள போய். இந்த ஆள் அங்க உட்காந்தவன் சொன்னான், இங்கேயே உட்காருன்னு. இங்கேயும் வரும் உட்காருன்னு. என்ன ஏன் அந்த மாதிரி 2 அண்டாவில் இருக்கு, ஏண்டா லேட்டா வருவீங்க, முந்தி போய் திங்கணுமான். நான் தான் ஏன் திருக்குறள் நடத்தணும் அப்படின்னு. அதுக்கு அவன் சொன்னான், ஆமா இதே மாதிரி சொல்லிட்டு தான் 7 பேர் உள்ள போயிட்டானு, விட மாட்டேங்கிறான் விட அப்படின்ட்டு இப்படி கையை கட்டிட்டு நிக்கிறேன். இப்ப அங்க இருந்து அவர் கேட்கிறார், தம்பி வாங்க தம்பி, என்ன விடுப்பா, சார் தாண்டா திருக்குறள் நடத்தணும். ஒருத்தன் தலை மேல காலை வச்சு இப்படி வர முடியாது. வந்து உட்கார்ந்து நடத்த ஆரம்பிச்சேன். 3 திருக்குறள் நடத்தினேன். எதுக்கு ஒரு ஆள் உட்கார்ந்து இருந்தவரு, ஐயா ஒரு சந்தேகம் இல்லைன்னா, இன்னும் எத்தனை திருக்குறள் இருக்குன்னு கேட்டேன். ஏப்பா என்னடா மலைக்கிறேன்னு. இல்ல 3 நீங்க அரை மணி நேரம் நடத்திருக்கீங்க, அப்ப இன்னும் 7னா எவ்வளவு நேரம் ஆகும்னு கணக்கு போடுறேன். யோ திருக்குறள்னா என்ன உனக்கு லேசா போச்சான்னு திருக்குறளுடைய பெருமை அது இது எல்லாத்தையும் சொல்லி இதெல்லாம் கேட்டுவிட்டு அவன் சொல்றான், என்ன ரொம்ப கோபமா பேசுறீங்க, உங்களை திருக்குறள் நடத்தப்படாதுன்னு சொன்னேன்னா 10 என்ன 20 வேணாலும் நடத்துங்க சார், யார் வேண்டாங்கிற. ஆனா ஒண்ணு வச்சுங்க, ஆறி போனா நல்லா இருக்காது. நான் முட்டாள் தனமா அப்பவும் அவன்கிட்ட கேட்கிறேன், நீ எதை சொல்ற திருக்குறளையானா, அது 2000 வருஷமா ஆறது, இன்னமே ஆறப்போகுது. இந்த சக்கரை பொங்க மட்டும் சூட்டோட சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். திருக்குறள் எத்தனை வருஷம் சார் ஆச்சு? 2000 வருஷம் ஆச்சு. ஒரு எழுத்து மாறி இருக்கா? அப்படியே இருக்கு. சக்கரை பொங்க அப்படி கிடையாது. இப்ப இருக்கிற டேஸ்ட் 1 மணி நேரம் போடா இருக்கு.